அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் பாம்பு பெண்ணிடம் வந்து பேசி அவளை பாவத்துக்கு உள்ளாக்கிவிட்டது. கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை பாம்பின் பேச்சை கேட்டு பெண்ணானவள் உண்டாள். தான் உண்டது மட்டுமல்லாமல் தன்னுடன் இருந்த தன்னுடைய கணவருக்கும் கொடுத்து அவனையும் பாவத்தில் விழவைத்து விட்டாள். ஆண்டவருடைய கட்டளையை மீறிவிட்டோம் என்று உணர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாமல் ஒளிந்து கொண்டார்கள். கடவுளை விட்டு தூர சென்றார்கள். பல நேரங்கள்ல இப்படித்தான் நாம எல்லாரு கூடயும் பேசுவோம். ஆனா பேசும்போது நம்மளை அறியாமலேயே நாம் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். அதனால் நாம் யாரிடம் பேசினாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய வாலிப பிள்ளைகள் தங்களுடைய நண்பர்களோடு வெளியே போகிறோம் என்று வீட்டில் சொல்லிவிட்டு நண்பர்களின் வற்புறுத்தலால் பாவமான பழக்கங்களை பழகி கொள்கிறார்கள். அதன் பிறகு அதை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதன் பிறகு அதை விட்டு வெளியே வருவது எப்படி என்று தெரியாமல் சிக்கி தவிக்கிறார்கள். அதை பற்றி யாரிடமும் சொல்ல முடியாமல் தங்களுக்குள்ளே வேதனைப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். உன்னுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவரை நினை என்று இறைவார்த்தை கூறுகிறது. இந்த வாலிப நாட்கள்ல பிள்ளைகளை ஆலய காரியங்களுக்கும் இறைவார்த்தை வாசித்து ஜெபிப்பதற்கும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பாவம் என்றால் அதை எப்படி விலகுவது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய துணையை நாடுவார்கள். உங்களுடைய வீட்டிலே ஆலயத்துக்கு போகாமல் ஜெபிக்காமல் திருப்பலியில் பங்கெடுக்காமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களை ஆலயத்துக்கு சென்று திருப்பலியில் எடுத்து ஜெபிக்க ஊக்கப்படுத்துங்கள். அப்பொழுது அவர்களும் கடவுளுக்கு உகந்த வழியிலே நடப்பார்கள். அன்பின் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, வானங்களுக்கு மேலாக வீற்றிருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோமை, போற்றுகிறோமை, புகழுகிறோம் ராஜா. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்கள், எல்லா காரியங்களை நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. நாங்கள் போக இருக்கிற இடங்கள், சந்திக்க இருக்கிற நபர்கள் எல்லோரோடும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. பெற்றோரை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வாழ்க்கை துணையை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா. இப்பொழுதே தொட்டு அவர்களை ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய அருள், உம்முடைய இரக்கம் எப்பொழுது அவர்களோடு இருப்பதாக ராஜா. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு கோட்டையும் அரணுமாக இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தாங்கள் செய்வது தவறு என்று அறியாமலேயே பாவத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள் அப்பா. அந்த பாவத்தை விட்டு வெளிவந்து ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான தேவன் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர உதவி செய்யும் அப்பா. எல்லா வாலிப பிள்ளைகளும் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவர்கள் மீது இரக்கமாயிருந்தவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடும் அப்பா. அவர்கள் கழுகுகளைப் போல சிறகை விரித்து உயரே பறக்க உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, முதுகு தண்டில் உள்ள வலி வேதனையினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடும் அப்பா. ஸ்பைன் ப்ராப்ளம்ல இருந்தவர்களுக்கு விடுதலை கட்டளையிடும் அப்பா. நீர் இந்த பூமியில வாழ்ந்த போது எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கம் கொண்டவர்களுக்கு சுகத்தை கொடுத்தீர் ராஜா. அந்த ஸ்பைன் ப்ராப்ளம்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடும் அப்பா. தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடும் ராஜா. அப்படியே நீ செய்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 8. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன.
அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 37. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதவர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.